பசியும் நீர்தானே, உணவும் நீர்தானே. பசியும் நீர்தானே, உணவும் நீர்தானே. உம்மைதான் நான் பாடுவேன், உம்மைதான் நான் போற்றுவேன். இயேசு ராஜனே, எல்லாம் நீர்தானே. இயேசு ராஜனே, எனக்கெல்லாம் நீர்தானே. இயேசு ராஜனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வாக்குறுதியானது மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அன்பானவர்களே, எந்த மக்கள் தேவ வார்த்தையின்படி வாழ தொடங்கிட்டாங்களோ அவங்களுக்கு ஒன்று தெரியும். எந்த சோதனையும், எந்த சிறுமையையும், எந்த வியாதியையும், எந்த போராட்டத்தையும் அந்த வசனத்தை வச்சு ஜெயிக்க முடியும் என்று வசனத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை அவர்களை எந்த பிரச்சனையும் அசைக்க முடியாத அளவுக்கு அவர்கள் ஸ்திரமாய் இருக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். வசனத்தை ஒழுங்கா படிக்காதவங்க அல்லது வசனத்தை உண்மையாய் நம்பாதவர்கள் சோதனை வரும்பொழுது அவர்கள் தடுமாறுகிறவர்களாக, என்ன வேணுமானாலும் அவங்க உணர்ச்சி சொல்லுகிறவனுமா செய்வாங்க. ஆனால் இங்கே நமது ஆண்டவர் சோதனைக்காரன் என்று சாத்தானுக்கு எங்க ஒரு பேர் உண்டு. சோதனைகளை நமக்கு கொண்டு வருவதற்கு அவனுக்கு ஒரு பேர் அவர் வச்ச போது, சோதனைக்காரன் வந்து சோதித்த பொழுது கற்களை எல்லாம் அப்பமாகும்படியாய் கட்டளையிடும் அவன் ஒரு வார்த்தையை தேவனிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ பிழைப்புக்கு எழுதியிருக்கிற சத்தியம் நம்மளை போஷிக்கக்கூடியதாய், நம்முடைய வாழ்வாதாரங்களை சந்திக்கக்கூடியதாய், நம்மை சுகப்படுத்தக்கூடியதாக, நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் எது கொடுக்கக்கூடியதா இருக்குதுன்றார்னா எழுதப்பட்ட சத்தியம். அப்போ ஒரு பேப்பர்ல இருக்கிற அந்த எழுதப்பட்ட எழுத்தை ஒரு மனிதன் எடுத்து தன் உயிருக்குள் வைக்கும் பொழுது அந்த எழுதப்பட்ட எழுத்து இப்போது உயிர் எழுத்தாய் உள்ளே மாறுகிறதினால் அந்த உயிர் எழுத்து ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் பிழைப்புக்கு வேண்டியதான உணவையும், அவனுக்கு வேண்டிய உடையும், அவனுக்கு வேண்டிய உயர்ந்த வாழ்க்கையும் தரக்கூடியதாய் இருக்கிறது கர்த்தருடைய வசனம். அதை தொடர்ந்து நாம் வாசிப்போம், தொடர்ந்து அதை பற்றி கொள்வோம். அதன் வழியாய் கர்த்தர் நம்மை போஷிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாம மகிமை அடையட்டும். ஆமாண்டவரே, மனுஷனுடைய பிழைப்புக்கு கர்த்தர் கொடுத்த எழுதப்பட்ட சத்தியத்திற்கு நன்றி. அந்த சத்தியத்தின்படியே முது ஜனங்களை எல்லா சோதனைக்கும், சோதனைக்காரனுடைய கைக்கும் கர்த்தர் காப்பாற்றிக் கொள்ள கொடுத்த இந்த சத்தியத்திற்கு நன்றி. அப்படியே நம்முடைய ஜனங்கள் நடத்தப்படட்டும். சத்தியத்திற்கு சாட்சியா இருக்கிற ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, உன் சத்தியத்தில் உன் ஜனங்களை நடத்துங்க. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நல்மை பரிசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பசியும் நீர்தானே, உணவும் நீர்தானே. God bless you church. Have a blessed day. நீங்க பிரியமானவர்களே, கேட்ட இந்த சத்தியத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க.
உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. அதற்குரிய ஆசீர்வாதம் உங்கள் தலை மேலே வந்து அமரும். ஆமென்.